மக்களே நேற்றுக்கு எபிசோடில் பார்த்துருப்பீங்க. மார்னிங் சாகாக வந்துச்சே ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி பாட்டு வந்து போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக ரியலாகவே இங்கே ஒரு ஆளுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்துடுச்சுங்க. ட்ரையாங்கல் காதல் அப்படின்னு சொல்லும்போது நான்லாம் நம்பவே கிடையாது. ஏன்னா பயங்கர கிளியரான ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க அரோரா. ஸோ கண்டிப்பாக அது லவ் எல்லாம் கிடையாது. கமருதீன் மேலே அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா, நைட் என்னையா இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் கமருதீன் வேற வெறுப்பாய், ஏம்மா நீ கிளம்பி போம்மா, நீ பேசவும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல, கடைசி இதில் தான் வந்து நிற்கும்னு எனக்கு தெரியும், கிளம்புனி அப்படின்னு சொல்லி கமருதீன் ஒரு பக்கம் துரத்துறாப்புல. அரோரா வந்து என்னடா நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்க, நான் ஏடா தனியாக நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அடங்கப்பா சாமி அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பார்வதிக்கு ஒரே சந்தோஷம் தான். வேறு வழி அப்பாடா ஒரு வழியாக இது பிரச்சனை வந்து முடிஞ்சிச்சுடா, நம்மளுடைய பிரச்சனை வந்து முடிஞ்சு நம்மளுடைய ஆள் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட்டான்டா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நைட்டோட நைட்டாக அத்தனை சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கப் போடுங்க. நிறைய பேர் வந்து வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கப் போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கோண காதலை முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு ப்ரோமோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஆதிரை கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள், ஏமா நீங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா, நீங்கள் அறிவு புத்தியெல்லாம் இல்லை உங்களுக்கு, என்ன பண்ணிக்கிறீங்க வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு முக்கோண காதலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, முடிச்சு விடுங்கம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து திட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக ஆதிரையை உள்ளே அனுப்பிச்சது கூட அதுவும் ஒரு காரணமாக கூட வந்து இருந்திருக்கலாம். ஓகே, ஏன்னா ஆதிரைக்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்கும்போது அவங்க சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாங்க. மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, மலுப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. அரோராவுக்கு அட்வைஸ் பண்ணவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மேலோட்டமாக தான் வந்து பண்ணாங்களே தவிர, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் போய் உட்காந்து 3 பேரும் பேசுங்க, பேசி ஒரு முடிவு எடுங்க, இது என்னமோ அப்படியே நான்ஸ்டிங்காக வந்து போயிட்டே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஆதிரை சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நான் போயிட்டு இப்போ அரோரா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட போய் பேசியிருப்பாங்க நம்மளுடைய பார்வதி. அப்போ ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. என்ன முடிவு அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்து கமருதீனை வச்சு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு. ஏன்னா பார்வதியும் அவ சைடு இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் வந்து அரோராவும் அவங்க சைடு இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கிடையில் வந்து கமருதீன் அப்படின்ற ஒரு ஆள் வந்து கேம் விளையாடிட்டு இருந்திருப்பார் சொல்லப்போனால். ஓகே, அது வரைக்குமே கமருதீன் மேலே எனக்கு வந்து கமருதீனை பார்க்கும்போது ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க, ப்ளே பாய் மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்க, ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் டக்குன்னு வந்து அரோரா கிட்ட வந்து சொல்லிவிட்டு ஒன்று அரோரா கிட்டேருந்து விலகிடணும், இல்லைன்னா பார்வதி கிட்டேருந்து விலகிடு. ஆனால் நீ வந்து சன்ட்ரா நின்றுக்கிட்டு 2 பக்கம் கோல் அடிச்சிட்ருக்கியே அப்படின்ற மாதிரி வந்து யோசனை வந்து இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நைட்டு எபிசோடெலாம் முடிஞ்சதுக்கப்புறம், டெபேட் ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிஸ்கஷன், பெரிய பிரச்சனை வியானா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஸோ அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அரோரா, கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க 3 பேர் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க பெட்ரூம் ஏரியாவில். ஓகேவா, இப்படி வந்து பேசும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்வதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குப்பா, நான் வந்து எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தாண்டி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது, பட் நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னை வந்து பயங்கரமாக வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது, சில நேரங்களில் என்னை வெறுப்பேற்றுற மாதிரி வந்து இருக்குது, பல நேரங்களில் என்னுடைய கேமை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, சரி பார்வதியோட நியாயம் நமக்கு வந்து தெரியும். ஓகேவா, ஏன்னா பார்வதி தான் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கமருதீன் மேலே ஒரு அன்பாக வந்திருக்காங்க. என்ன தான் கமருதீன் வந்து ஒவ்வொரு தடவையும் அவாய்ட் பண்ணிட்டு போனாலையும், ஐஸ்கிரீம் கொடுக்காமல் போனாலையும், அண்ட் பார்வதியை சில இடங்களில் விட்டு கொடுத்துட்டு போனாலும் கூட பார்வதி வந்து கொஞ்சம் அமைதியாக ஆகிட்டாங்க. ஓகேவா, ஒரு சில வாரங்கள் சரியாக பேசாமல் இருந்தாங்க, ஒரு சில வாரங்கள் நல்லா பேசினாங்க. ஏன்னா அது கமருதீன் தான் காரணம். அவருக்கு அந்த வீக்கெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஒரு மாதிரி ஆகிடுவாப்பில். ஓகே நம்ம வந்து அரோரா கிட்ட பேசக்கூடாது, நம்ம பார்வதி கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போ கூட அரோரா கிட்டையும் பேசுவார், அதுக்கப்புறம் பார்வதி கிட்டையும் பேசுவார். அதே போல் அடுத்த வீக்கெண்டில் வந்து பார்வதி கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாப்பில். ஸோ இந்த மாதிரி இன் அண்ட் அவுட்டாக வந்து இருந்துருப்பாப்பில். ஆனால் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அரோராவுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிருக்கு. ஓகேவா, ஃபீலிங்ஸ் வந்துச்சு, ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி எபிசோடில் ஒரு பாட்டு போட்டாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வந்துடுச்சு. ஓகே, நம்ம கமருதீன் மேலே இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஃபேமிலி மாதிரி நான் ஒன்று ஃபீல் பண்ணுறேன், எனக்கு வந்து தெரியல, எனக்கு அது என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனா எனக்கு வந்து தெரியல, எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு, ஃபேமிலி மாதிரி வந்து நான் ஒன்று நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது, அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் ஒரு மாதிரி ஆகிட்டாப்புல, ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர். ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஆள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும், அதை வந்து ரியலாகவே அவாய்ட் பண்ணி தான் ஆகணும்.
பட் அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி அவர் கொண்டு போகிறாரு அப்படின்றது வேற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். வந்துச்சு ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஓகே நமக்கு என்னடா பார்வதி இல்லைனா கூட சரி அரோரா இருக்கா அப்படின்னு சொல்லி போகிறாரா எனக்கு புரியல. ஓகேவா? ஏன்னா அரோரா அவர்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்து இருந்திருக்கு. அந்த ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படையாக காட்ட முடியல. காமிச்சாலும் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்துருக்காங்க. ஓகேவா? இதில் அரோரா வந்து சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது வந்து ரியலாகவே கமருதீனுக்கே ஷாக்கிங்காக வந்துருந்துருக்கு. ஒன்று அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. 2வது நான் அவங்கள ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஃபேமிலி மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றது. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் சண்டை போடும்போது, நீங்கள் 2 பேருமே ரியலாகவே பிரிஞ்சிருவீங்கன்னு நான் நினச்சேன். நீங்கள் மறுபடியும் ஒன்று சேருவீங்கன்னு நினைக்கவே இல்ல. அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கமருதீனுக்கா செம்ம காண்டாயிடுச்சு. அடா பாவி மகள! கூடவே வந்து சுத்திட்டு ஃப்ரெண்டுன்னு வந்து சொல்லிட்டு, என் காதல் பிரியணும். அதாவது எங்க 2 பேருக்குள்ள ஏதோ சம்திங் வந்து இருக்கு அப்படின்னு உனக்கு வந்து தெரியும். அப்படி இருந்தும், ஒண்ணு நீ சேர்த்து வைக்கணும். இல்லன்னா தொலைவா நின்னாவது பார்க்கணும். நீ 2த்துக்கும் நடுவுல வந்து சேர்த்து வைக்காம, தொலைவாவும் நிக்காம, கூடயே வந்து இருந்துட்டு, எப்படியாவது புட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சிருக்கியே, இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து மண்டையில போட்டு குழப்ப ஆரம்பிச்சிடுறாப்புல. ஸோ, அதுக்கப்புறம் அரோரா பேசுறாங்க. அரோரா பேசினா கமருதீன் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா முடியாது. பேச முடியாது. "கிளம்பி போ. அவ்வளோதான்." அப்படிலாம் பேசும்போது அரோராவுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. நான் பேச என்ன வரேன்னு சொல்லி கொஞ்சம் யோசி, கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் விடு அப்படின்னு சொல்றாங்க. கமருதீன் அதெல்லாம் முடியாது. நீ பேசுறத நாங்க பார்த்தோம்ல. முடியாது கிளம்புங்க. அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அரோரா பேசிட்டே வந்திருக்காங்க. பார்வதி கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வராங்க. அதுக்கப்புறம் அரோரா பேசிட்டே இருந்திருக்காங்க. இந்த பக்கம் வந்து கமருதீன் கிளம்பி போறாரு, வராரு. ஒரு மாரி பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டாரு. கமருதீன் ஓகேவா? அரோராவ. கொஞ்சம் நெஞ்சம் ஹர்ட்டிங் கிடையாது. ரியலாவே அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்போது, அவங்க வந்து வாண்டடா கூப்பிட்டு வச்சு, "என்னதான் உன் கதை சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஓப்பனா ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது, அந்த கன்டென்ட் வந்து பயங்கரமா எலிவேட் ஆகுது. ஓகேவா? அப்போ அந்த கமருதீன் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, இது தப்பா போயிடும். இப்ப அவ வந்து ஃபீலிங்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்றத வந்து, நம்ம இன்கேஸ் அத அக்செப்ட் பண்ணாலோ, இல்ல நம்ம வந்து அதே மாதிரி பழகணும் அப்படின்னாலோ, கண்டிப்பா அது வந்து வெளிய தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸா வந்து இருந்தாரு. அண்ட் சொல்லவும் செஞ்சாரு. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதும்மா. நான் உன்ன ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் நான் பார்த்தேன். ஃப்ரெண்டுக்கும் மேல அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து இருந்தேன். ஏன்னா, அவ்வளோ கம்ஃபோர்ட் வந்து நீ குடுத்துட்டு இருந்த. கம்ஃபோர்ட்டா வந்து பேசிட்டு இருந்த. ஸோ இந்த மாரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ வந்து இந்த மாதிரி பேசுவ அப்படின்னு சொல்லி நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அதுவும் குறிப்பா பார்வதி நீயும் பிரிஞ்சிருவீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க ஒண்ணு கூடிட்டீங்க. எங்கனால அது பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல அப்படின்ற மாரி சொல்லும்போது, கமருதினால ரியலாவே அத வந்து ஏத்துக்கவே முடியல. என்னடா நம்ம கூடயே வந்து சுத்திட்டு இருக்கா. ஃப்ரெண்டுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. ஏதோ பிரச்சனை வரும்போது அவ பேசுறது எல்லாமே ஓகே தான். நாமினேஷன்ல போய் அந்த மாதிரி சில வார்த்தை டெஸ்பரேட்டா வந்து அவ எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையே வந்து உருவாச்சு. ஸோ இப்படி வந்து கமருதீன் வந்து அந்த அந்த கோணமே வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா, கடைசியா வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு அப்படி இப்படிலாம் வந்து சொல்லும்போது, எஃப்ஜே மாரி ஆயிடுவோமோ! ஏன்னா, ஆதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படிதான் பழகிட்டு இருந்தாங்க எஃப்ஜே கிட்ட. கடைசி எஃப்ஜே வந்து எப்படி அத ட்விஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னா, அவ என்ன தொரத்தி லவ் பண்றா அப்படிங்கிற மாரி ட்விஸ்ட் பண்ணிட்டான். அது நேத்துக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிரை வந்து அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. எபிசோட்லயே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "டேய் நான் வந்து நீ தான் என்னோட ஸ்ட்ரென்த், நீ தான் என்னோட வீக்னஸ்" அப்படின்னு சொல்லும்போது, என்னோட கம்ஃபோர்ட்ட சொன்னேன்டா. நான் ஒண்ணும் வேற எதையும் சொல்லல. அதாவது லவ்வ நான் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நீயா தான் அத கிரியேட் பண்ணிட்ட. நீயா அத கிரியேட் பண்ணி, ஆதிரை வந்து நான் இல்லன்னா ஸ்ட்ரென்த்தா இருக்க மாட்டா, வீக்னஸா இருப்பா. அப்படின்ற மாரி நீ ஒண்ணு கிரியேட் பண்ணி, கடைசியா என்ன வீக் ஆக்கி, கடைசியா என்ன வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ட. அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேத்துக்கு எபிசோட்லயே வந்து வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி கமருதீன் ஃபீல் பண்றாரோ அப்படிங்கிற மாரி வந்து தோணுது. பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த ட்ரையாங்கிள் சீரிஸ் வந்து இப்போதைக்கு வந்து முடிஞ்சிருக்கு. பார்வதி கிட்டயும் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கமருதீன் வந்து குடுத்துருக்காப்ல. என்ன குடுத்துருக்காரு அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம பெருசா வந்து பேசிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் வெளிய போய் பேசிக்கலாம். எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. லவ்வுக்கும், நட்புக்கும் வித்தியாசம் வந்து தெரியும். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க சொன்ன விஷயம் தான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். கேம முதல்ல விளையாடலாம். வெளிய போய் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் ஒரு பக்கம் வந்து அரோரா கதறி வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து எஃப்ஜே வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் திவ்யா கூட்டு பேசுறாங்க. அப்பயும் அழுதுட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு தெரியல. என்ன ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஃபீலிங்ஸ் தான் அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ இது இப்படி தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி நிஜமா நம்ம எதிர்பார்க்கல. அரோரா பேசக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளோ கிளியர் கட்டா வந்து இருக்கும். நான் லவ் பண்ணல, நான் வந்து ஃப்ரெண்டா தான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லும்போது, ஓகேடா அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா வந்து இருக்கு.
ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது. பார்வதி தான் போய் அப்பப்போ நோண்டிக்கிட்டே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி தான் புரியுது, வந்துச்சு ஃபீலிங்ஸ் அவனுக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே மக்களே, இதுதான் நடந்துச்சு நைட்டோட நைட்டாக. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சரியான அண்டில் தான் பாய் ஃப்ரம் அதை. நன்றி, வணக்கம்.